தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது பூராட நட்சத்திரம் தனுசு ராசி, மூல நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வில்லானை சொல்லால் வலை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டுமா? நான் சொல்கிற சில விஷயங்களை பண்ணு. தன்னை உயர்த்தி பேசுதலை குறையுங்கள். வாக்கு கொடுத்து நிறைவேற்றாமல் இருப்பது வேண்டாம். திட்டமிடமில்லாத பயணம், அறிவுக்கு மீறிய அளவுக்கு மீறிய நம்பிக்கையை கட்டுப்படுத்துங்கள். இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் நான் சொல்கிற இந்த மந்திரத்தை சொல்லியும் வாராகிக்கு வழிபாடு பண்ணுங்கள். 2 நாள் சொல்லியிருக்கேன், வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருக்கேன். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை கலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி செவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. நவகோள்களின் துணை கொண்டு மாதா பிதா குரு ஆசீர்வாதத்துடன் உலகெங்கும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை அனைவரையும் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனது பூரண ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உண்டு. இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வாழ்வில் வெற்றி பெற. நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறணும். நம்ம வாழ்க்கையில் தோல்விகளே நமக்கு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, தோல்வி வெற்றிக்கு முதல் படிக்கட்டு அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய தடைகள் உடைந்து வெற்றி காண வேண்டும். அந்த வெற்றிக்கு அடிப்படை என்ன அப்படிங்கிறத நம்ம 12 ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். நான் இப்போ ஒரு ராசிக்கு ஒரு விஷயம் இருக்குது. வாழ்வில் வெற்றி பெற 12 ராசிக்கு நம்ம தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலாக நம்ம பண்ணுறது. அந்த தெய்வ வழிபாடுக்கு அடுத்ததாக விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த விரதம் ரொம்ப மிக மிக முக்கியமானது. சில பேர் சொல்லுவாங்க விரதம் இருக்கிறதெல்லாம் நான் இப்படி இருக்க விரதம் இருக்கேன், நான் அப்படி விரதம் இருக்கேன்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த விரதம் இருக்கிறதுலையே நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது நீ ஒரு விரதம் இருக்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முருகப்பெருமானுக்கு நீ விரதம் இருக்க, அல்லது ஒரு அம்பாளுக்கு விரதம் இருக்க, சிவபெருமானுக்கு விரதம் இருக்க, சிவராத்திரிக்கு விரதம் இருக்க, ஏதோ ஒரு விஷயம் விரதம் அப்படின்ற ஒரு வார்த்தை அப்படின்னு வந்துடுத்து அப்படின்னு சொன்னாலே, நீ விரதமாக இருக்கும்போது கோவப்படுற, விரதமாக இருக்கும்போது கெட்ட வார்த்தைகள் பேசுகிற, விரதமாக இருக்கும்பொழுது ஏதோ சில விஷயங்கள் அதுக்கு இது இல்லை. நீ கோவப்பட விரதம்ங்கிறது சாத்வீகமாக இருக்கிறதுக்கு பேர் தான் விரதம். சாத்வீகமாக இருக்கணும், கோவப்படக்கூடாது, நம்ம இப்படி தான் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அதாவது இந்த விரதம் நம்ம சொல்கிறோம்ல, கோபத்தை அடக்குவதும் ஒரு விதமான விரதம். கோபத்தை அடக்குவதும் ஒரு விதமான விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொய் பேசாமல் இருப்பது ஒரு விரதம், தெரியுமா? பொய் பேசாமல் இருக்கு. இன்னைக்கு நாளில் நீ பொய் பேசலன்னா அதுவே உனக்கு ஒரு பெரிய விரதம் இருந்ததுக்கு சமம், தெரியுமா? அதே போல் பிறரை காயப்படுத்தாமல் இருப்பதும் ஒரு விதமான விரதம். எப்படி அடுத்தவர் மனதை நோகடிக்காமல் இருக்க பற்றி அதுவும் ஒரு விதமான விரதம் தான். அதே போல் பெற்றோரை மதிப்பது ஒரு விரதம். இன்றைக்கி யார் அம்மா அப்பாவை மதிக்கிறா சொல்லுங்கள் பார்க்கலாம். பெற்றோரை மதிப்பது ஒரு விரதம். காலையில் ஸ்கூல் போகிற குழந்தைகள் கூட அம்மா அப்பா காலை தொட்டு கும்பிட்டுட்டு போகணும். வீட்டில் தாத்தா பாட்டி பெரியவங்க இருக்காங்களா, பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு போகணும். பாட்டி நான் படிக்க போகிறேன், தாத்தா நான் இப்போ ஸ்கூலுக்கு போகிறேன், நான் காலேஜ் போகிறேன். இதனால் ஒன்றும் கௌரவம் கிரீடம் இறங்கிடாது. இதனால் கௌரவம் கிரீடம்லாம் இறங்கிடாது. நீ எந்த அளவுக்கு நீ பெரியவங்களை மதிக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். உழைப்பில் நேர்மையாக இருப்பது ஒரு விரதம், தெரியுமா? நீ செய்கிற வேலையில் நேர்மையாக இருக்கிறது ஒரு விதமான விரதம் அப்படின்னு சொல்லுவாள். அதே போல் தேவையில்லாத செலவை கட்டுப்படுத்துவது விரதம். கண்டா பின்னான்னு காசு செலவு பண்ணுறது, அதெல்லாம் நீ கட்டுப்படுத்தினா அது ஒரு விரதம், தெரியுமா? இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் சும்மா நான் சொல்லலை. இதெல்லாம் நீ கரெக்டாக நீ ஃபாலோ பண்ணுறியான்னு நீ முதல்ல பார்த்துக்கோ. அடுத்ததாக வாரத்திற்கு ஒரு நாள் இறைநிலையில் இருப்பது விரதம். டெய்லி வேலைக்கு போகிறோம், டெய்லி 1008 பிரச்சனைகள், டெய்லி ஒரு நாளாவது இறைநிலையில் மெடிடேஷன் பண்ணுறோம். ஒரு நாளாவது ஒரு 15 நிமிடமாவது ஒரு மௌன விரதம் இருப்பது. மௌன விரதம்ங்கிறது நீ 8 மணிக்கு மேலே மௌன விரதம் இருக்க முடியுமா? யாராவது எதாவது கேட்பாங்க, பதில் சொல்லி தான் ஆகணும், பேசி தான் ஆகணும். காலையில் நீ இருக்கலாமே, ஒரு 5:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் காலையில் சீக்கிரமாக எழுந்திருந்து அந்த மாதிரி ஒரு மௌன விரதம் அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு விரதத்திற்கான ஒரு இது. பசித்தவருக்கு உணவு கொடுப்பதும் ஒரு விதமான தர்மம் அப்படின்னு சொல்கிறது. பசித்தவருக்கு உணவு கொடுக்கறது ஒரு விதமான தர்மம் அப்படின்னு சொல்ல. அப்போது இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம எப்படி இருக்கணும், இந்த விரதம் இருக்கிறது, தெய்வ வழிபாடு செய்கிறதெல்லாம் மிக முக்கியமானது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உடனே இமீடியட்டாக ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உடனே உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள்.
வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது பூராட நட்சத்திரம் தனுசு ராசி, மூல நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வில்லானை சொல்லால் வலை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கும். ஆனால் ஒரு இடத்தில் மனதை நிலை நிறுத்தாமல் அடுத்த வாய்ப்பை தேடிக்கொண்டே இருந்தால் அந்த வாய்ப்பு கை நழுவும். தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரசாங்க உத்தியோகத்தில் ஏற்கனவே நிறையா பிரச்சனைகள்லாம் சந்திச்சாச்சு. இனி இப்போ அர்த்தாஷ்டம சனி வேறு. இப்போ டைம் ரொம்ப கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா 7, 8, 9 கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சில பிரச்சனைகள் தேடி வந்துட்டு இருக்கு. வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டுமா? நான் சொல்கிற சில விஷயங்களை பண்ணுங்கள். தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான். ஞானம், கல்வி, உயர்ந்த சிந்தனை, தர்மம், ஆசான், அருள், விரிவான வளர்ச்சி ஆகியவை தொடர்புடையவை உங்களுடையது. உடல்நிலை அனுமதித்தால் கண்டிப்பாக இந்த வழிபாடுகள் செய்ய வேண்டும். வியாழக்கிழமையில், ஞாயிற்றுக்கிழமையில் கண்டிப்பாக விரதம் இருக்கணும். அதே போல் அதிகாலையில் குளித்து தட்சிணாமூர்த்தி குரு பகவான் வழிபாடுதல் சிறப்பு. குரு பகவான் வழிபாடு எப்படி சிறப்பு? சோமம் ஆனந்த சம்பூதம் சோமார்க்க கிருத சேகரம் தட்சிணாபி முகம் வந்தே தட்சிணாமூர்த்தி மாசிரையே. இதை சொல்லுங்க போதும். இதை சொன்னால் சிறப்பு. அடுத்ததாக மஞ்சள் நிற புஷ்பம் சாத்துறது சிறப்பு. உங்களால் சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருதசேகரம் தட்சிணாபி முகம் வந்தே தட்சிணாமூர்த்தி மாசிரையே அப்படிங்கிற மந்திரத்தை உங்களுக்கு சொல்ல வரலன்னா ஓம் குரவே நமஹா அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். இது ஈஸியாக சொல்கிறது. அது சொன்னால் இன்னும் சிறப்பு. ஆனால் நம்ம தான் கஷ்டமாக இருக்கிறத யோசிப்போம். நம்ம ஈஸியாக எது இருக்கோ அதை தானே நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுப்போம். எது ஒரு தெய்வத்தை பார்க்குறதா இருந்தால் கூட நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பார்த்தோன்னே இஷ்டப்பட்ட பலன்களை பெறலாம். கஷ்டப்பட்டு நம்மளாம் இந்த காலத்தில் யார் போகிறோம்? போகும்போது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருக்கா, இவங்கள தெரியுமா அவங்கள தெரியுமா அப்படின்னு தானே நம்ம போகிறோம். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம போய்கிட்டே இருக்கணுமே. அதனால் சொல்கிறேன், எது நமக்கு சௌரியமாக இருக்குது, எது வேறு ஆப்ஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி தானே நம்ம பார்க்குறோம். அதுக்காக சொல்கிறேன். வியாழக்கிழமை ஒரு ஆசிரியருக்கு மரியாதை செலுத்துதல் அல்லது ஒரு மாணவரின் கல்விக்கு உதவுதல் சிறப்பு. ஆசிரியருக்கு மரியாதை செலுத்துதல். இந்த காலத்தில் யாருங்க ஆசிரியருக்கெல்லாம் மரியாதை செலுத்துகிறாங்க? ஆசிரியர் மாணவர்களை அடித்தது போக இப்போ மாணவர்கள் ஆசிரியர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாது. சிவசிவா, அதெல்லாம் எங்கேயோ போயின்னு இருக்கு காலம். நடக்கிறத சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுபோல் ஏனென்றால் தனுசுவின் குரு அருள் என்பதால் கோவில் வழிபாட்டில் மட்டுமில்லை அறிவை மதிப்பதிலும் அறிவை பகிர்வதிலும் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் யார்கிட்டையும் எதையும் திணிக்காதீங்க. அறிவுரை திணிக்கிறது இந்த காலத்தில் யாருங்க அட்வைஸ் கேட்டுட்டு இருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம். நீ சொல்கிறத சொல்லு, செய்கிறத நாங்கள் செய்கிறது இப்படி தான் செய்வோம் அப்படின்னு சொல்கிறோம். நீ என்ன பெரிய இவனா அப்படின்னு பேசுவோம். பேசிட்டு போ, பண்ணு. தன்னை உயர்த்தி பேசுதலை குறையுங்கள். வாக்கு கொடுத்து நிறைவேற்றாமல் இருப்பது வேண்டாம். திட்டமிடமில்லாத பயணம், அளவுக்கு மீறிய நம்பிக்கையை கட்டுப்படுத்துங்கள். இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் நான் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருக்கேன். அதே போல் ஸ்லோகம் ஓம் சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருதசேகரம் தட்சிணாபி முகம் வந்து தட்சிணாமூர்த்தி மாசிரையே அப்படின்னு சொல்லியிருக்கேன். வாராகி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. வாராகி அம்மன் வழிபாடு எவ்வளவுக்குள்ள செய்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள ரொம்ப சிறப்பு. அதே போல் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கும் போய் தரிசனம் பண்ணலாம். அப்படி இல்லையா ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமானை வாங்கி வீட்டில் வச்சு அந்த முருகப்பெருமானுக்கு 5 தீபம் ஏற்றி கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம். நான் சொன்ன கிழமையில் விரதம் இருந்து நீங்கள் செய்தால் வெற்றி உங்களின் பக்கம் நிச்சயம் வரும். நான் சொல்லிக் கொடுத்த ஸ்லோகத்தையும் நீங்கள் சொல்லணும், அதையும் சொல்லணும். வாராகிக்கு நீங்கள் செய்கிறீங்களா அதுவும் நீங்கள் பண்ணுங்கள். வாராகி அம்மனுக்கு சொல்கிறது செய்கிறது இன்னும் சிறப்பு. தனுசு ராசிக்கு நான் சொல்கிற இந்த மந்திரத்தை சொல்லியும் வாராகிக்கு வழிபாடு பண்ணுங்கள். 2 நாள் சொல்லியிருக்கேன், வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருக்கேன். எப்போதுமே இதை சொல்லுங்கள். நீங்கள் வாராகி பிரியரா இதுவும் சொல்லுங்கள். தனுசு ராசியில் பிறந்திருக்கீங்களா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓம் ஐம் ஸ்ரீம் வாராகி வாராகி வார்தாளி வார்தாளி சகல ரோக பய கஷ்ட நிவாரணாய நமோஸ்துதே நிவாரணாய வாராகி நமோஸ்துதே அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கமெண்ட் பண்ணுங்கள், குருஜிக்கிட்ட பேசணும்னு சொல்லுங்கள். நிச்சயம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தனுசு ராசி நீங்கள் மேலே மேலே நல்லா வரணும், என்னுடைய பூர்ண ஆசீர்வாதம். இதுவரையில் நாம் பார்த்தது 12 ராசிகளுக்கான வெற்றிக்கான விரத முறைகள் மற்றும் தெய்வ வழிபாடு. இதுதான் நம்ம பார்த்தோம். அதற்கான ஸ்லோகம் நம்ம தெரிஞ்சுட்டோம். ஸோ இதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். உண்மையே சொல்கிறேன், நம்பிக்கையோடு நீங்கள் எது இருந்தாலும் செய்யுங்க.
நம்ம யாருக்கு எப்போ எந்த சூழ்நிலையில் எப்படி என்ன மாறும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்பிக்கை, எதையுமே நீ நம்பிக்கை இல்லாமல் செஞ்ச அப்படின்னு சொன்னால் அது சரியாக வராது, நிவர்த்தி பெறாது, சரியாக வராது. ஒரு விஷயத்தை முழு நம்பிக்கையோடு, இப்போது ஒருத்தர் சபரிமலைக்கு போகிறாங்கன்னா எப்படி போகிறாங்க? ஐயப்பனை மனமாற அந்த தெய்வத்தை எவ்வளோ அந்த நம்பிக்கையோடு அந்த சுவாமிக்கு போகிறாங்க. ஒரு விரதம், திருச்செந்தூராக இருக்கட்டும், ஒரு பழனியாக இருக்கட்டும், ஒரு விரதம் இருக்கிறது எப்படி இருந்து போகிறாங்க? எதனால் போகிறாங்க? அந்த நம்பிக்கை. இந்த மாதிரி விரதம் இருந்து இந்த மாதிரி சுவாமியை பார்த்துக்கு போனால் என் குடும்பம் நன்னா இருக்கும். அது எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவோ ஒருத்தருக்கும் ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் குறையிறது. அதற்கு வழிகாட்டி தான் யார்? பிரம்மன். அந்த பிரம்மன் எழுதியதை அந்த பிரம்ம வித்தை கற்றவன் என்று சொல்லக்கூடியவர்கள் எங்களை. நான் உங்களுக்கு சரியான வழிகாட்டணும். இதை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு. சரியா? உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக குருஜி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசுங்க. உங்களுக்கான சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எனி டைம் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். உடனே ஒரு கால் புக் பண்ணி நீங்கள் பேசுங்க. சுபம். வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.